ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து 2 கிலோவுக்கு கீரி சம்பாவோட சின்ன சம்பாரை பிரியாணி ஆக போகிறோம். ஸோ அதுக்கான தேவையான வந்து என்னென்னா, கீரி சம்பா 2 கிலோ எடுத்துக்கிறோம். இறைச்சி வந்து இது வந்து மீட் ஒரு 2 கிலோ மீட் இருக்குது. அடுத்து வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். பொட்டேட்டோ கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து வெங்காயம் அதையும் வந்து அரிஞ்சு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து சமைக்கிறதுக்கான இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிறோம். பச்சை கொச்சிக்காய் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிறோம். ஸோ ஸ்ரீலங்காவில் நாங்கள் வந்து நார்மலாக அந்த கறி கொச்சிக்காய் வந்து போடுவோம் பிரியாணிக்கு. அதில் வந்து ஒரு நல்ல ஸ்மெல் ஒன்று வரும். ஸோ அடுத்து ரம்பை பட்டை இதெல்லாம் தக்காளி எல்லாம் இங்கே வச்சுக்கிறோம். ரைட்டு. இப்போ வந்து இது வந்து பொட்டேட்டோ இதெல்லாம் பொரிச்ச எண்ணெய்க்கு இது கொஞ்சம் அதை நாங்கள் போட்டோம் ஃபஸ்ட்டு. இன்னும் மேலதிகமாக எண்ணெய் போடணும். இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய், அதில் கொஞ்சம் போடுறோம். இதுக்கு அளவுக்கு அதிகமாக எண்ணெய் போடக்கூடாது. அதில் வெங்காயத்தை போட்டுருவோம். போட்டுறோம். கடுகு கொஞ்சம் போட்டோம். இந்த பிரியாணி மிக்ஸ் வந்து வெள்ளை போட்டு நாங்கள் போட்டுறோம். இல்லை தக்காளி போட்டு பட்டர் கொஞ்சம் போடணும். இதெல்லாம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ வந்து பீஃபை போட போகிறோம். இதில் பீஃபை பாருங்கள். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று அரைச்சோம், அதையும் போடுறோம். ஒரு 1/2 hour வந்து ரைஸை வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். ஸோ நாங்கள் அதை வந்து ஊற வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து பீஃப் வந்து வெந்துட்டிக்குது. ஸோ அதோட அந்த வேகிற வீதம் வந்து ஒரு 80% வரும்போது நாங்கள் இந்த ரைஸை போடணும். டிஷ்ஷாக வந்து செய்கிறதுக்கு வந்து கியூக்கம்பர், ஸ்ரீலங்கன் கியூக்கம்பர் ஒயிட் கலர் இருக்கும், அதுவும் இந்த சலாத் இதுவும் போட்டிக்கிறோம். ஒரு 80% வெந்துருச்சு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து தயிர் போட போகிறோம். கர்ட் கொஞ்சம் போட்டோம். நான் ரொம்ப தயிர் எடுக்க மாட்டேன், லைட்டாக தான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்ரீலங்கா ப்ராடக்ட். இது வந்து பாம்பே பிரியாணி மசாலாண்டிக்குது. பட் இது ஸ்ரீலங்காவில் தான் இது இந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க.
ஸோ இந்த மசாலா தூளும் நாங்கள் வந்து போட்டோம். இப்போ நாங்கள் ரைஸை போட போகிறோம். இதில் ரைஸ் வந்து இந்த 1 இன்ச் இந்த அளவுக்கு நாங்கள் தண்ணி வைக்கணும் மேலால். ஸோ 1/2 hour சோக் பண்ண ரைஸை வந்து நாங்கள் போடுறோம் இதில். ரைஸை வந்து மூடி வைக்கிறோம். போடுற ரைஸை பாருங்கள், ரைஸ் இருக்குது. இப்போ மூட போகிறோம். மூடி கொஞ்சம் வேகம் வரைக்கும் வைக்கணும். ஒரு 20 minutes மட்டும் வேக வச்சா போதும். இது பண்ணிக்குவோம். எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். வாழை இலை கொண்டு போகிறோம் தம்முக்கு வைக்கிறதுக்கு. அதை வச்சு நெய் போடுறோம். இப்போ ஸோ அதனால் ஃப்ரை பண்ண இந்த இதெல்லாம் போடுறோம். பொட்டேட்டோஸ் எல்லாம் இந்த வால்லே எடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் பரப்பிடலாம். ஸோ நல்ல தம்மாயி கணக்கான பதத்தில் இருக்குது. ஸோ இதை திருப்பி மூடி இன்னொரு 5 minutes வச்சிடலாம். வாழையில் கரெக்டாக மூடுதில்லை. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ போட போகிறோம். பாருங்கள், வாழை எல்லாம் எடுத்து வெளியே வைக்கிறோம். வாழை எடுத்து இங்கே வச்சிடலாம். பாருங்கள் பிரியாணியா. நல்ல வாசம் பாருங்கள். இப்போ இந்த சம்பரம் செஞ்சோம், அதையும் வைக்கிறோம். அது சேர்த்து சலாத். ஸோ பிரியாணி ரெடி அப்படின்னு பாருங்கள். உடஞ்சிருச்சு. ஆனால் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்ப்போம். ஸோ இறைச்சி வந்து நல்லா வெந்திக்குது.
செம்மையாக இருக்குது. நல்ல டேஸ்டாகி நல்ல சக்ஸஸ் இந்த பிரியாணி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில், சூப்பராகிக்கும்.